ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ வெரி குட் ஈவினிங் கூட. ஸோ ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் 3 நாளில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ண போகிறதா வந்து நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துடணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கவர்னர் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளில் வந்து நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே யாருக்குமே பெரும்பான்மை வராத பட்சத்தில் எங்களுடைய நடவடிக்கையை வந்து நாங்கள் அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட இன்னைக்கு நியூஸில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாம் எதை வந்து இண்டிகேட் பண்ணுது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு, கரெக்டாக? அதாவது யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் தொங்கல் சட்டசபை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்காக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சிருக்கே தவிர மற்றபடி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது, கரெக்டா? அதே மாதிரி தான் இது நம்ம டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் மெஜாரிட்டி எதுவும் யாருக்குமே வந்து கிடைக்காத பட்சத்தில் கவர்னர் அவர்கள் தான் இப்போதைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசுமே வந்து பதவி எடுக்கல, கரெக்டா? ஸோ ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து கிளியராகவே இன்டைரக்டாக தெரியுது. அஃபீஷியல் அல்லாட்டலும் மறைமுகமாக வந்து பாருங்க. அதாவது இன்னைக்கு 8ஆம் தேதி +2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 8ஆம் தேதி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக போன கவர்மெண்ட் இருக்கும்போது. பட் 8ஆம் தேதி அதுக்கு அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், கரெக்டாக? ஸோ புதுசாக வர்ற கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ஓகே? ஸோ இப்போ புதுசாக வர்ற கவர்மெண்ட்டு யார் அப்படிங்கிறத இன்னும் வந்து தெளிவான ஒரு விஷயம் வந்து தெரியாத பட்சத்தில் அதுக்கு அப்ரூவல் கொடுக்காமலே மேபி இந்த +2 ரிசல்ட்டுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து நியூஸாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நேற்று கூட நியூஸில் வந்து பப்ளிஷ் ஆச்சு, ஓகே? ஆனால் அதெல்லாம் தள்ளி போட வேணாம், கவர்னர் வந்து நானே அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்த மாதிரி கவர்னர் அவர்கள் வந்து இதுக்கான அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ அது வந்து இது இன்டைரக்டாக எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் அதாவது கவர்னர் 3 நாள் பார்ப்போம், யாருமே வந்து பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா கவர்னர் ரூலை வந்து இம்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதா வந்து தெரியுது, கரெக்டாக? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது. இங்கே வந்து ஒத்தி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க, கரெக்டாக? நீங்கள் ஒத்தி வைக்க தேவையில்ல, நீங்கள் எப்போதும் போல் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள், நான் அதுக்கான அப்ரூவல் கொடுக்குறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசும் வந்து பதவியில் இல்லாத பட்சத்தில் ஆளுநர் நான் என்னோட பணியை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக பணிகளை வந்து ஆளுநர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு, கரெக்டா? ஸோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது ஆளுநர் அவர்கள் நேரடியாக எதுவுமே வந்து தலையிட முடியாது. ஆனால் இப்போ அரசு அப்படிங்கிறது இல்லாதனால ஆளுநர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இருக்காங்க. இது மட்டும் போதாது அப்படின்னு நியூஸில் இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட பப்ளிஷ் ஆயிருக்கு, கரெக்டா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து அவகாசம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 3 நாளில் வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளைக்கு மேலே வந்து டைம் போகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து யாருமே பெரும்பான்மை நிரூபிக்கலைன்னா பிரசிடென்ட் எமர்ஜென்சியை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வட்டாரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக? ஆனால் இதுதான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா எஸ், அதை தான் வந்து கண்டிப்பாக நடக்கணும், கரெக்டாக? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு யாருக்குமே வந்து பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் ஆளுநர் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார், கரெக்டாக? ஆர்டிகல் 356, ஓகே? ஆர்டிகல் 356 பிரகாரம் பிரசிடென்ட் ரூலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். யாருக்குமே வந்து பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் இந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது யாராலையும் வந்து ஒரு உடன்பாட்டுக்கே வர முடியல. அதாவது இப்போ டிவிக்கு அவர்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேரலை. அதே மாதிரி யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் இப்போ அதான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு லீடிங் பார்ட்டிக்கு வந்து அதுக்கான இது உங்களுக்கான மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்தில் செகண்ட் லீடிங் பார்ட்டியை வந்து கூப்பிடுவாங்க. அவங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மூவ் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ரூலுக்கு
ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ரூல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது வித்தின் 6 மந்த் கரெக்டாக பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் ஆகி 6 மந்த்தில் 6 மாதத்தில் ஓகே ரீ எலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும். அது எலெக்ஷன் கமிஷனுக்கான டியூட்டியாக போயிடும். கரெக்டா மறுபடியும் வந்து ரீ எலெக்ஷன் அப்படிங்க கண்டக்ட் பண்ணி அதில் யார் மெஜாரிட்டி வாங்குறாங்களோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து நடக்கணும். பட் இப்போதைக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 எஸ் 7:38 கரெக்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் தங்களோட நிலைப்பாட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4 சீட்டு ரெண்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க 4 சீட்டு வந்து இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களோட எண்ணிக்கை ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 116 உயர்ந்துள்ளது. இன்னும் 2 சீட்டு மட்டும்தான் தாவேக்காக்கு தேவை. ஸோ அதனால் வந்து மேபி இன்னும் 2 சீட் வந்து கண்டிப்பாக மேபி விசிகா வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்துடும். ஆட்சி அமைக்கிறதுல எந்தவித சிக்கலும் வந்து இருக்காது அவங்களுக்கு. கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டாகவும் போய்கிட்டு இருக்கு. இவங்களும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து கவர்னர் ரூலும் வந்து கொண்டு வரதுக்கு அவங்களும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக. கடைசியில் எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நாம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஒன்று விஜய் அவர்களா, இல்லை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேருதா, இல்லை அப்படின்னா கவர்னர் ரூல் வர்றாங்களா, ஸோ எல்லாமே வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எல்லாமே வந்து பாலிடிக்ஸ். கரெக்டாக. ஸோ அரசியலில் நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது. எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் எல்லாமே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். கரெக்டாக. நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.